நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நகைச்சுவை நடிகர் நாகேஷை தெரியாதவர்கள் தமிழ் திரையுலகில் யாரும் இல்லை. தமிழ் திரைப்படம் பார்க்கும் யாருக்கும் அவரை தெரியாமல் இருந்ததில்லை. இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு வேண்டுமென்றால் அவரை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பல பேர் அவருடைய பெயரை இன்றும் உச்சரித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சிறந்த நடிகர், நகைச்சுவை நடிகர், பிற்காலத்தில் குணச்சித்திர நடிகராகவும் வெற்றி கொடி கட்டியவர். அவர் ஒரு பேட்டியில் கூறிய விடயம் ஒன்றைத்தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு திரைப்படத்தில் அவர் நடித்து கொண்டிருக்கிறார், அந்த கதாநாயகியின் அண்ணனாக. ஆனால் ஒரு காட்சியில் அவரை நடிக்க அந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் மறுப்பு தெரிவித்து விட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், நகைச்சுவை நடிகனாக அந்த திரைப்படத்தில் வரும் நாகேஷின் பாத்திரத்தில் அந்த முக்கியமான ஒரு கட்டத்தில் அல்லது காட்சியில் அவர் நடித்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று முரண்பட்டு பிடிவாதமாக நாகேஷை நடிக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். பிறகு என்ன நடந்தது என்று பார்ப்போமா? நான் கூறிய திரைப்படம் என்னவென்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது. வாருங்கள், நான் அதை கூறிவிடுகிறேன். 1963 A.C. திரிலோக சந்தர் என்னும் இயக்குனர் இயக்கி வெளிவந்த படம் நானும் ஒரு பெண். இத்திரைப்படத்தில் விஜயகுமாரி, S.S. ராஜேந்திரன், ரங்கராவ், M.R. ராதா போன்ற முக்கிய நடிகர்களோடு நாகேஷும் இணைந்து நடித்திருக்கிறார். மனோகரமாவும் இதில் இணைந்து நடித்திருக்கிறார். இதில் விஜயகுமாரி கதாநாயகியாகவும் நாகேஷ் கதாநாயகியின் அண்ணனாகவும் ஒரு வெகுளித்தனமான குணபாத்திரத்தை கொண்டு அந்த படத்தில் நடித்திருக்கிறார். கதாநாயகி விஜயகுமாரியின் திருமணம் தடைபடும் ஒரு காட்சி. அந்த காட்சியை பற்றிய உரையாடல்களும் அதற்கு டயலாக் எப்படி பேச வேண்டும் என்ற பயிற்சியும் நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் நாகேஷ் அவர்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து சேர்க்கிறார். உரையாடல் தனக்கும் இருக்கும் என்ற எண்ணத்தோடு இயக்குனரிடம் கேட்ட பொழுது, நீ நகைச்சுவை நடிகனாக நடித்து கொண்டிருக்கிறாய், இப்படியான முக்கிய காட்சியில் நகைச்சுவை நடிகனாகிய நீ ஏதாவது டயலாக் பேசினால் அந்த காட்சி மக்களிடம் சென்று நகைச்சுவையைத்தான் ஏற்படுத்துமே ஒழிய அந்த காட்சியின் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தாது என்று சொல்லி, உனக்கு எந்த டயலாக்கும் எந்த உரையாடலும் இல்லை என்று சொல்லி இயக்குனர் தடை சொல்லிவிட்டார். ஆனாலும் நாகேஷ் அவர்கள் பிடிவாதமாக, நான் இதில் நடிப்பேன், இதில் நான் உரையாடுவேன் என்று கூறிக்கொண்டு இயக்குனர் எழுதாத உரையாடலை தானாகவே அந்த இடத்தில் உடனடியாக பேசி நடித்து அங்கே இருந்த அத்தனை பேரிடமும் கைதட்டல் வாங்கினாராம் என்று கூறியிருக்கிறார் நாகேஷ் அவர்கள். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு திறமை இருந்தாலும் பல பேர் எங்கள் திறமையை வெளிக்காட்ட விரும்புவதில்லை, விடுவதில்லை. ஆனாலும் நாங்கள் தயங்காமல் எழுந்து நின்று எங்களுக்கான கெட்டித்தனத்தை, எங்களுக்குரிய விடயத்தை, எங்களுடைய திறமையை கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் தடை சொல்லிவிட்டார் என்பதற்காக எங்களுடைய முயற்சியையும் எங்களுடைய திறமையையும் வெளிக்கொண்டு வராமல் விட்டுவிடக்கூடாது. அப்படி ஒவ்வொரு முறையையும் தடைக்கல்லை தாண்ட முடியாமல் இருந்து விட்டோமேயானால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாங்கள் முன்னேறிவிட முடியாது. எங்களை இந்த உலகத்திற்கு காட்டிவிட முடியாது. எங்கள் திறமை வெளியில் போகாமல் முடக்கப்பட்டுவிடும். நாகேஷ் அவர்கள் நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் ஒரு சிறந்த நடிகர் என்றும், சார்லி சாப்ளின் என்ற உலகத்தரம் வாய்ந்த நடிகனுக்கு இணையான நடிகன் என்றும், நடனத்தில் சிறந்தவர் என்றும், குணச்சித்திர நடிப்பில் சிறந்தவர் என்றும் இன்றும் பல திரைத்துறை சார்ந்தவர்களும் திரைத்துறை அல்லாதவர்களும் புகழ்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்களே. ஆனால் அவர் தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வர பல இடங்களில் போராடி இருக்கிறார் என்பது எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர் போராடி முன்னுக்கு வந்து இன்று வெற்றியை நிலைநாட்டிவிட்டு அவருடைய பூத உடல் மட்டும் இந்த மண்ணில் இல்லை, ஆனால் அவர் புகழ் என்றும் இந்த மண்ணில் நிலைக்க விட்டு சென்றிருக்கிறார். அவர் புகழ் பாடும் நாம் எம் புகழையும் இந்த உலகில் நிலைநாட்ட வேண்டும் என்றால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய முயற்சியை செய்து கொண்டிருக்க வேண்டும். எங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர நாங்கள் எப்பொழுதும் போராட வேண்டும். உங்களைப் போல் நானும் தான் என்னுடைய திறமையை வெளியில் கொண்டு வர போராடி கொண்டிருக்கிறேன்.
நீங்களும் போராடுங்கள், நிச்சயம் வெற்றி கிட்டும். வெற்றியாக சூடிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.